நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள குப்பாண்டபாளையம் ஊராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் கோபி. இவரது மனைவி தனக்குடி. இருவருமே விவசாய கூலி தொழிலாளிகள். தனக்குடி மகளிர் சுய உதவிக்குழு சிபாரிசின் பேரில் 4 நிதி நிறுவனங்களில் 2,30,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். வாரந்தோறும் தவணை செலுத்தி வந்தார். சில வாரங்களாக போதிய வருமானம் இல்லாததால் கட்ட முடியாமல் அவதிப்பட்டார். கடனை திருப்பி செலுத்தும்படி நிதி நிறுவனங்கள் நெருக்கடி கொடுத்தன. ஒரு நிதி நிறுவனத்தின் ஊழியர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை வந்தனர். இன்று மாலைக்குள் கட்ட வேண்டுமென கெடு விதித்தனர். ஆனால் தவணையை கட்ட முடியவில்லை. மாலையில் தனக்குடி வீட்டுக்கு நிதி நிறுவன ஊழியர்கள் 2 வந்தனர். ஆபாச வார்த்தைகளில் தனக்குடியை திட்டியுள்ளனர். மனமுடைந்த தனக்குடி வீட்டுக்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்டார். யார் தட்டியும் திறக்கவில்லை. கணவர் கோபி வந்து கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்று பார்த்தார். சேலையில் தூக்கு போட்டு தனக்குடி தற்கொலை செய்திருந்தார். இது பற்றி குமாரபாளையம் போலீசில் கோபி புகார் செய்தார். போலீசார் தனக்குடி சடலத்தை கைப்பற்றி குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நிதி நிறுவன ஊழியர்கள் 2 விசாரணை நடந்து வருகிறது. கூலி வேலைக்கு போகிறேன், முடிஞ்ச அளவுக்கு கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் வந்து வசூல் பண்ண வரும்போது சோறு பீ திங்கிறியா தகாத வாரத்தெல்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்க. அதனாலே என் பொண்டாட்டி இன்றைக்கி மன உடைச்சலில் தூக்கு போட்டுக்கிட்டா. நாங்கள் 3 பேர், என் பையன், என் பிள்ளை எல்லாம் நானும் அனாதையாக இருக்கேன். இது ஏதாவது ஒரு வழி பண்ண எங்களுக்கு. இப்ப என்ன சொன்னாங்க அவங்க வந்தாங்கல்ல? வீட்டில் வந்து காலையில் வந்து கேட்டாங்க குழுக்காரங்க. நான் இருந்துட்டு சார் சாயங்காலம் ரெடி பண்ணி தரேன் சார், சாயங்காலம் ரெடி பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து சாயங்காலம் வந்திருப்பாங்க போல். வந்து எங்கள் வீட்டில் பயங்கரமாக பேசியிருக்காங்க. நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்தோன்னே எங்கள் வீட்டில் சொன்னாங்க, வேறு குழு கட்டில் பேசினாங்க அப்படின்னோடனே சரி நான் போய் பணம் ரெடி பண்ணிட்டு வரேன்னு வெளியே போனேன். போயிட்டு வர 1 மணி நேரத்தில் தூக்க மாட்டிட்டு. அது என்ன காரணம் ஏதுன்னு இன்னுமே எனக்கே புரியல. மாயத்துங்கிறீங்கல்ல, உணர்த்தி இருக்குல்ல, அப்போ கட்டும்போது உங்களுக்கு தெரியாதா? என்னதுக்கு வாங்குறீங்க? அதனால் உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறோமா? நீங்கள் என்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறீங்க வாங்கும்போது மட்டும். இப்போ ஏன் வந்து அவங்க கேட்டால் நீங்கள் நாளைக்கு வா இன்றைக்கி வேணாம், நாங்கள் என்ன பிச்சைக்காரங்களா அப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாங்க. இது வந்து ரெகுலராக வந்து கடன் வாங்கி கட்ட தகுந்தா இவங்க வந்து எப்படி பேசுறாங்க அப்படின்னா, நீங்க கடன் வாங்கினா கட்டி தான் ஆகணும் அந்த மாதிரி மைண்ட் செட்ல பேசிட்டே இருக்காங்க. இவங்க வந்து நீ எவ்வளவு நேரம் நின்னாலும் அவ காசு இல்லைன்னு சொன்ன போது நீங்க கட்டி தான் ஆகணும் அந்த மாதிரி சொல்றப்ப வந்து அவளுக்கு வந்து என்ன பண்றதுன்னு வேற வழி தெரியாம இப்படியே நிறைய பேர் குழு வாங்கிட்டு எனக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் டைம் கொடுக்கலைனாலும் நீங்க வந்து கட்டி தான் ஆகணும் ஆபாச வாசல் நிறைய பேசங்காட்டியும் சில பேர் இந்த குமரவத்தோட்ட நிறைய பேர் குழு வாங்கிட்டு கட்ட முடியாம தவிக்கிறனால அவங்க வந்து சூசைட்டுக்கு திடீர்னு அட்டன் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தங்க திறமையா இருக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு கட்ட முடியுங்கிறவங்க சமாளிச்சு கட்டிடுறாங்க. கட்ட வழி இல்லை, நான் இது மேல முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. தயவு செய்து சொல்றேன், எந்த நிறுவனமா இருக்கட்டும், காசு கொடுக்குற நிறுவனமா இருக்கட்டும், தயவு செய்து ஒரு பொம்பளை மேலதான் கடன் தராங்க நான் இல்லைன்னு சொல்ல, அவங்க கட்ட மாட்டாங்கன்னு நாங்க சொல்ல கிடையாது. அவங்க கட்டுவாங்க. அவங்க சூழ்நிலை அப்படியா மட்டும்தான் இருக்குமோ தவிர அவங்க கட்ட தவந்தாலும் கொஞ்சம் தள்ளி கட்டுவாங்க. தயவு செய்து அவங்கள வந்து நீங்க ஆபாச வார்த்தையோ பேச வேண்டாம். அவங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அவங்களே கட்டிடுவாங்க. குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகளில் கூலி வேலை செய்பவர்கள் ஏராளம் உள்ளனர். சுப துக்க நிகழ்வுகளுக்காக ஃபைனான்ஸ் நிறுவனங்களிடம் கடன் வாங்குவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். கடனை திரும்ப கட்ட முடியாமல் கடந்த 6 மாதங்களில் 6 பேர் தற்கொலை செய்து கொண்டனர். இந்த பிரச்சனைக்கு அரசு தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர்.